அந்த இளம் பிஞ்சு அந்த 17 வயது மாணவி என்ன தவறு செய்தார்கள், எவ்வளவு பெரிய கொடுமை பாலியல் வன்முறை நடைபெற்றுக் கொண்டு கொலை குற்றமும் நடைபெற்றுக் கொண்டது. அதை புகார் தெரிவிக்க போன பெற்றோர்கள் காவல்துறையால் அலக்களிக்கப்பட்டு முதலிலே எல்லண்டோவிற்கு செல்கின்றார்கள். இது இங்கே வராது என்று சொல்லிவிட்டு மகளிர் காவல் நிலையத்திற்கு அனுப்புகின்றார்கள். அங்கேயும் சரியான முறையில் விசாரணை நடத்தப்படாமல் அந்த மாணவி எங்கு இருக்கின்றார், எந்த சூழ்நிலையில் இருக்கின்றார் என்ற அலட்சிய போக்கின் காரணமாக ஒரு உயிரினை இழந்திருக்கின்றார் அந்த குடும்பத்தினர். ஒரு சகோதரியினுடைய உயிரை இழந்து வாடுகின்ற அந்த குடும்பத்திற்கு நாங்கள் ஆழ்ந்த இரங்கலை இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். காலம் ஒரு நாள் வரும், இந்த கேடுகட்ட நிர்வாக திறனற்ற ஆட்சியினுடைய உங்களுடைய சர்வாதிகார போக்கிற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்ற விதமாக 2026 தளபதியினுடைய ஆட்சி அமையும். நீங்கள் வீட்டிற்கு அனுப்பப்படுவீர்கள். நாங்கள் சட்டம் ஒழுங்கை நாங்கள் திறமையாக பாதுகாப்போம். பாலியல் குற்றம் செய்தவர்கள் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள். போதைப் பொருள் கலாச்சாரம் முழுமையாக ஒழிக்கப்படும். இந்த இளைஞர்களுடைய வாழ்வில் விடிவெள்ளி ஏற்றப்படும். இதனை நாங்கள் ஒரு உத்தரவாதமாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறோம். எங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றது, தூத்துக்குடி தெற்கு மாவட்டத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது எஸ்ஓபி. எல்லா அரசியல் கூட்டங்களுக்கு முறையான வழிகாட்டு நெறிமுறைகள் வேண்டும் என்பதுதான் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஆனால் அந்த நெறிமுறைகள் ஏன் ஆளும் கட்சிக்கு மட்டும் சாதகமாக நெறிமுறைகளாக இருக்க வேண்டும் என்பதே எங்களுடைய கேள்வி. திமுக, அண்ணா திமுக என்ன எந்த கட்சிகளாக இருந்தாலும் சரி, உதாரணத்திற்கு தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு மட்டுமே அனுமதி வழங்குவதில் முன்னுரிமை என்று தமிழக அரசின் இந்த வழிகாட்டு நெறிமுறைகளில் கூறப்பட்டிருக்கின்றது. அரசியல் கூட்டம் நடத்துவது என்பது அனைத்து அரசியல் அமைப்பு வழங்கியிருக்கின்ற அடிப்படை உரிமை. அதில் ஒரு சிலருக்குத்தான் முன்னுரிமை என்று கூறுவது ஜனநாயகத்தை குளிநோண்டி புதைக்கின்ற ஒரு செயலாக இந்த தமிழக வெற்றி கழகம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக வன்மையாக நாங்கள் கண்டிக்கின்றோம். எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் சம உரிமை வழங்கப்பட வேண்டும். அது எப்படி? திமுக, அண்ணா திமுக கூட்டம் நடத்தினா அவங்க எத்தனை லட்சம் பேர்னாலும் கூடலாம். ஆனா தமிழக வெற்றி கழகம் ஒரு கூட்டம் நடத்தினா அது 5000 பேர் கலந்து கொண்டால் மட்டுமே அந்த கூட்டத்திற்கு அரசு பொறுப்பான். இது எந்த விதத்தில் நியாயம்? நாங்கள் சட்டத்தை கடைபிடிக்கின்றவர்கள், ஒழுங்குமுறைகளை பின்பற்றுபவர்கள், அதையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு முறையாக செம்மையாக 5000 பேருக்கு உட்பட்டு அந்த கூட்டத்தை தலைவர் தளபதியார் அவர்களுடைய தலைமையிலே மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். இங்க 5000 பேரை ஒரு கூட்டத்தில் வச்சு 2 லட்சம் பேர் என் தலைவனை வரவேற்கிறதுக்காக மாவட்ட எல்கையிலிருந்தே வந்து வரவேற்றுக் கொண்டிருக்கின்றான். நீ காத்த நீ அணை போட முடியுமா? வெள்ளத்தை ஒன்னால தடுக்க முடியுமா? கடலினுடைய சீற்றத்தை ஒன்னால எதிர்க்க முடியுமா? புயலை ஒன்னா கட்டு போட முடியுமா? பூகம்பத்தை ஒன்னால நிப்பாட்ட முடியுமா? அதுபோலதான் இந்த தளபதியினுடைய எங்களுடைய இளைஞர்களுடைய போர்க்குரலை இந்த திருட்டு திமுக அரசு ஒரு காலமும் தடுக்க முடியாது என்பதனை இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக உங்களுக்கு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒரு கூட்டத்தில் 5000 பேர் வரை கலந்து கொண்டால் மட்டுமே அந்த கூட்டத்திற்கு அரசு பொறுப்பான். அதை தாண்டி ஒருவர் கூட அதிகமாக பொறுப்பேற்றாலும் அரசு அந்த கூட்டத்திற்கு பாதுகாப்பிற்கு பொறுப்பேற்றுக் கொள்ளாதான். முறையாக அனுமதி பெற்று எங்கு எவ்வளவு கூட்டம் கூட்டினாலும் அதற்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டியது ஒரு அரசினுடைய கடமை. தன் மக்களின் பாதுகாப்பு மேல் அக்கறை இல்லாமல் பொறுப்பை தட்டி கழிக்கின்ற இந்த அரசிற்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக எங்களுடைய தமிழக வெற்றி கழகம் கடுமையான கண்டனத்தை உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு கூட்டத்திற்கு தன்னார்வலர்கள் இத்தனை பேர் தான் இருக்க வேண்டும் என்ற விகிதம் அரசால் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆனால் காவல்துறையின் சார்பில் எத்தனை அதிகாரிகள் அந்த கூட்டத்திற்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்ற எண்ணிக்கை மட்டும் அந்த மாவட்ட அதிகாரிகள் முடிவெடுப்பார்களாம். இத்தனை பேர் கலந்து கொள்ளும் கூட்டத்திற்கு இத்தனை காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்பு என்ற விகிதத்தை நிர்ணயம் செய்வது பொய்யாகத்தான் இருக்க முடியும். மாவட்டத்திற்கு மாவட்டம்
இப்படி எண்ணிக்கை மாறினால் கண்டிப்பாக பாதுகாப்பு குறைபாடு ஏற்படாதா என்ற கேள்வியை இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக வைக்கின்றோம். நீங்களே தவறை செய்துவிட்டு ஒட்டுமொத்த பழியும் தமிழக வெற்றிக் கழகத்தின் மீது போட்டு நீங்கள் தப்பித்து விடலாம் என்று நினைத்தால் உங்கள் பகல் கனவு ஒரு காலமும் பலிக்காது என்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். நான் மீண்டும் சொல்கின்றேன், இந்த கட்சிக்கு எந்த கட்சிக்கு எப்படி அனுமதி வழங்க வேண்டும், அந்த கூட்டத்திற்கு எத்தனை காவல்துறை அதிகாரிகளை அனுப்ப வேண்டும் என்கின்ற எல்லாம் அரசால் மட்டுமே முடிவெடுக்கப்படுகிறது. எதிர்க்கட்சிகளுக்கு மட்டும் விதவிதமாக வித்தியாசமான விதிமுறைகள் என்ற பெயரில் அடிக்குமுறைகள். திமுகவினர் தங்கள் கூட்டங்களுக்கு இந்த மாதிரி விதிகளை நிறைவேற்றுவார்களா? இந்த கேள்வியை இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒன்றை மட்டும் உறுதியாக சொல்கிறோம், நீங்கள் ஆட்சி அதிகாரத்திலே இருந்து கொண்டு அட்டகாசம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கான முடிவுரை எழுதப்பட்ட காலம் 2026. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலிலே உங்களை அடியோடு மக்கள் விரட்டி அடித்து வீட்டுக்கு அனுப்புவார்கள் என்ற செய்தினை இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். அஞ்சாமை ஈகை அறிவுக்கும் இன்னாங்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு. அஞ்சாமை, நாங்கள் பயப்படவில்லை, எங்கள் தளபதி பயப்படவே மாட்டார். எந்த ஒரு அடக்குமுறைக்கு வந்தாலும் நாங்கள் பயப்பட மாட்டோம். அதே சமயத்தில் ஏழைகளுக்கான ஈகை குணம் எங்கள் தளபதி அறிவிட்டே இருக்கிறது. அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் இன்னான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு. அந்த வேந்தராக இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தளபதியாரை நாம் ஆட்சி கட்டிலே அமர்த்துவோம்.